ஐயா அந்த இடத்த கொத்தா நாம் விற்றுருவோம், அதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன், கடன் பிரச்சனை, தொந்தரவான விஷயங்கள், எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது ஐயா, இதெல்லாம் முடியுமன்னா இந்த மாதம் அதுக்கான அடிப்படைகள் அரசாங்க தரப்பால் கிடைக்க முடியாத விஷயங்கள் கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டா தான் அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வருகின்ற அமைப்பாக கடகராசிக்கு இப்பொழுது ஏற்புடைய காலம். வீடு வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த மாதம் தென்படும். நம்மளுக்கு அதுக்கான அமைப்புகளுக்காக நாம் தேடி இருந்தால் இந்த முறை அதுக்கான வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய மாதம். என்ன சுவாமி நானே கஷ்டப்பட்டுருக்கேன்னு நினைக்காது, அந்த நேரத்தில் சில விஷயங்கள் கடன் வாங்கியாவது வாங்கிறதுக்கான அமைப்புகள் நம் மனதில் தோன்படும், முதல்ல தென்படும். முதல்ல அந்த மன்னம் எல்லாம் உருவாக்கத்துக்கான அமைப்பாக இந்த மாதம். ஏன்னா செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது அந்த தைரியம் வரும். முதல்ல ஒரு மனிதனுக்கு தைரியம் வருகின்ற இடமே 3ஆம் இடம், அடுத்தது பராக்கிரமம் தருகின்ற இடம் 6ஆம் இடம். இந்த இடத்துல பாவ கிரகங்கள் அமரும் பொழுதெல்லாம் அவங்க தனித்தன்மையை பெறுகின்ற அமைப்பாகும். ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் ஒரு மனிதனுக்கு எப்போ தேவைன்னா, எதையும் செய்கின்ற பலம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சிறு துளியாக இருந்தாலும் அது கண்ணை துத்தும் அல்லவா, அதே போல்தான் நம் வாழ்க்கையில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய பலாபலனை யார் கொடுப்பார்னா செவ்வாய் பகவான் கொடுப்பார். எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு இந்த ஆடி மாதம் 1 தொடங்கி 31 தேதி வரைக்கும் என்னென்ன இந்த கிரகங்கள் கொடுக்க போகுது, இறைவன் என்னென்ன கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கார். நம்ம 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டிருந்தார். இதுக்கு முன்ன மிதுனத்தில் இருந்தார். அவர் இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்குள்ளே வருகிறார். சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வருகின்ற மாதமாக, அதாவது கடகராசியில் அமரக்கூடிய மாதம் என்று சொன்னால் சூரிய பகவான் அமர்வது தான் ஆடி மாதம். சூரியனுடைய இடைப்பெயர்ச்சி தான் தமிழ் மாதத்தை ஒவ்வொரு இடத்துமா நாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நாம் என்னென்ன, சூரியன் எங்கே இடம்பெயர்ந்து இருக்கிறாரோ அந்த இடம் விருத்தி அடையும், அதாவது வலிமை பெறும் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த வலிமை பெறுகின்ற அமைப்பு. இந்த நாட்களில் வருகின்ற திங்கட்கிழமை சந்திர பகவானுடைய ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அவருடைய சக்தி அதிகமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு செவ்வாய் பகவானுடைய சக்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வருகின்ற நாட்களில் அது கடகராசினா கடகராசியில் அமரக்குன்ற சூரிய பகவானால் கடக ராசிகாரங்க வலிமை பெறுகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். இருள் சூழ்ந்திருந்த கடகராசிகாரங்களுக்கெல்லாம் திருப்பியும் ஒளி கிடைக்கின்ற அமைப்பாக, ஒரு மனிதனுக்கு ஒளி வேணும்னா அது சூரியனாலையும் குருவாலையும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதாலையும் சூரிய பகவானுடைய ஒளியும் பெறாமல் நாம் 6 மாத காலங்கள் அலல் பட்டுட்டோம். திரும்பவும் அந்த ஒளிகள் கிடைக்க போது அந்த பாக்கியம் எல்லாம் திருப்பியும் கிடைக்கின்ற பாக்கியம், அதாவது மனதில் இருந்த வந்த தேவையில்லாத விஷயமெல்லாம் நாமும் தெளிவில்லாத விஷயத்துக்கு போல ஆலயம் சார்ந்த சிவன் ஆலயமோ இல்லை ஆலயம் சார்ந்த விஷயங்களில் முன்னெடுக்கக்கூடிய அமைப்பு, வெளியூரில் ஆலயம் சென்று வழிபடுவது, கோயில்களில் திருப்பணி செய்யறது, இதை மாதிரி விஷயங்கள் எடுக்கக்கூடிய மாதமாக இந்த அதாவது கடகராசிகாரங்களுக்கு இந்த ஆடி மாதம் முன்னதாக வருகின்ற அமைப்பாக வரப்போகுது. ஒவ்வொரு விஷயமும் இனி முன்னேற்ற பாதை தான். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் 2ஆம் இடத்துல கேது பகவானும் செவ்வாயும் கூடியிருந்ததால் சண்டை சச்சரவுகள், மனத்தில் தேக்கங்கள்லாம் இருந்துக்கினே இருக்குது. என்ன சுவாமி அப்படியே இருந்தால் கூட மனம் சஞ்சலப்பட்டு கொண்டு தான் இருக்குது ஐயா, அஷ்டமத்து சனி என்பது கிடைந்தாலும் நம்மளுக்கு சரியான முடிவு கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லை, அந்த பகவானுடைய அமைப்பும் இப்போ வக்கரகதி காலத்துக்கு வருது. ஒரு 15 தேதிக்கு அப்புறம் அவரும் வக்கரகதி வரத்தால் ஓரளவுக்கு மனசில் இருந்த பாரம் எல்லாம் விலகி செல்லக்கூடிய அமைப்பு இப்பொழுது உருவாகும். ஏனென்றால் நம்ம 2ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து 3ஆம் இடத்துக்கு செல்கின்றார். நம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி, கடகத்தை பொருத்தும் யோகம் என்று சொன்னால் அது மகரத்தை, அதாவது செவ்வாய் பகவானை குறிக்கும். அந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் தான் உச்சமடைந்து நேரடி பார்வையாக நம்மளை பார்ப்பார். கடகராசிகாரங்களுக்கு எவ்வளோ யோகம் பாருங்க. அந்த 5 என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் செவ்வாய், அவங்க தீர்க்கமாக அந்த இடத்துல தான் செவ்வாயும் நீச்சகதி பெறுகின்ற அமைப்பு, அதனுடைய தன்மையெல்லாம் மாறுது பாருங்க. அந்த பூர்வ புண்ணியத்தில் தான் அவர் நீச்சம் அடைகிறார். அதே இடத்துக்கு 11ஆம் இடத்துல தான் உச்சம் அடைகிறார். அவருடைய பார்வையும் 11ஆம் இடத்தை, அப்போ நீச்சகதி பெற்றாலும் உச்சம் பெறுகின்ற இடத்தை நேரடியாக லாபஸ்தானத்தை பார்க்கின்ற இடமாகும். ஆகமொத்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை எது தொட்டாலும் துலங்கக்கூடிய காலம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க அதாவது கழுவுகின்ற மீனை நழுவிடுவாங்க, டகால்னு பார்த்தா நழுவிடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பை உடையவர்கள் இப்பொழுது உறுதி மனதோட ஒரு மேல் ப்ரொமோஷன் நான் காத்துட்ருக்கேன் ஐயா அந்த இடத்த கொத்தா நாம் விற்றுருவோம், அதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன், கடன் பிரச்சனை, தொந்தரவான விஷயங்கள், எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது ஐயா, இதெல்லாம் முடியுமன்னா இந்த மாதம் அதுக்கான அடிப்படைகள் அரசாங்க தரப்பால் கிடைக்க முடியாத விஷயங்கள் கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டா தான் அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வருகின்ற அமைப்பாக கடகராசிக்கு இப்பொழுது ஏற்புடைய காலம். வீடு வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த மாதம் தென்படும். நம்மளுக்கு அதுக்கான அமைப்புகளுக்காக நாம் தேடி இருந்தால்
இந்த முறை அதுக்கான வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய மாதம். என்ன சுவாமி நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு நினைக்காது. அந்த நேரத்தில் சில விஷயங்கள் கடன் வாங்கியாவது வாங்கிறதுக்கான அமைப்புகள் நம் மனதில் தோன்படும், தென்படும். அந்த மன்னம் எல்லாம் உருவாக்கத்துக்கான அமைப்பாக இந்த மாதம். ஏன்னா செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது அந்த தைரியம் வரும். ஒரு மனிதனுக்கு தைரியம் வருகின்ற இடமே 3ஆம் இடம். அடுத்தது பராக்கிரமம் தருகின்ற இடம் 6ஆம் இடம். இந்த இடத்துல பாவ கிரகங்கள் அமரும் பொழுதெல்லாம் அவங்க தனித்தன்மையை பெறுகின்ற அமைப்பாகும். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் ஒரு மனிதனுக்கு எப்போ தேவைன்னா, எதையும் செய்கின்ற பலம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சிறு துளியாக இருந்தாலும் அது கண்ணை துத்தும் அல்லவா? அதே போல்தான் நம் வாழ்க்கையில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய பலாபலனை யார் கொடுப்பார்னா செவ்வாய் பகவான் கொடுப்பார். நம் வாழ்க்கை தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை அந்த செவ்வாய் பகவான். அவருடைய பார்வை நேரடியாக 9ஆம் இடத்துல பதியும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சச்சரவுகள், சண்டை சச்சரவுகள்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். கோர்ட்டு கேஸே போயிட்டுருக்கையா, ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் என்னை போட்டு தொந்தரவு பண்ணிட்டாங்களா, அதுக்கு ஒரு கட்டளை, ஒரு தடை என்று சொல்கிறோம்ல, ஸ்டே வாங்குறோம்னு சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் இப்போ தடையாக அந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய காலம். மனசில் ஒரு திருப்தி கிடைக்கும்ப்பா, எதையோ நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தோம், இந்த பிரச்சனை இதோட விலகிடுச்சுப்பா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வருகின்ற அமைப்பாகும். சனி பகவானுடைய தன்மையும் இப்பொழுது குறையக்கூடிய காலம் வந்ததால் நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனையிலிருந்து இப்போ விடுபட்டு வெளியே வருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து வெளியே வரத்துக்கான அமைப்பு. ஆனால் 2ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காரு. உண்மையை பேசுங்கள், பொய்யை உரைக்காதீர்கள். மெயினாக கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது நேர்மை, நீதி தவறாமல் நம் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை, இதெல்லாம் விளங்கணும். நாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்ததாக இருக்கும். அரச மரத்து விநாயக பெருமான் கடகசராசிகாரங்க எடுத்துக்கினாங்கன்னா எந்த தொந்தரவும் வராது. மனசில் தேக்கப்பட்ட இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்காக நம்ம நினைக்கிறோமில்ல, மறைமுக வருமானம், அதில் தான் ஆசையை தூண்டும். இந்த நேரத்தில் தயவு செய்து அதில் ஷேர் சார்ந்த விஷயங்களோ, இந்த மாதிரி விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாத இடத்துல முதலீடு வைக்கிறது, கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் கொடுங்க, நாங்கள் அதெல்லாம் ரெட்டிப்பாக பண்ணி தரான்னு சொன்னால் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது சுவாமி. ஏன்னா 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது தேவையில்லாத எண்ணங்கள் உருவாக்கும். நாம் கொடுக்கக்கூடிய தைரியம் அதிகமாக இருந்தாலும் அதுவும் தவறு தான். ஒரு மனுஷனுக்கு அதிகப்படியான தைரியம் இருந்தாலும் தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்கும். அந்த மாதிரி விஷயங்களும் தோன்றக்கூடிய காலம் என்பதால் பொறுமையுடன், நிதானத்துடன், ஒரு முறைக்கு 3 முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலமாகும். அதாவது 12ஆம் இடத்துல குரு இருக்காரு, அவரோட சேர்ந்து சுக்கிரனும் செயல்படக்கூடிய காலம் என்பதால் வரவுகளும் இருக்கும், அதோடு சேர்த்து செலவினத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வீடு சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு செலவினங்கள் செய்யறதுக்கான பாக்கியம் ஏற்படும். வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் நடத்துறதுக்கான அமைப்புகள் இந்த ஆடி மாதமே இவங்களுக்கு செயல்படுறதுக்கான அமைப்புகள் தேடி வந்துடும். பயப்படவே தேவை சாமி. இது வரைக்கும் குலதெய்வ அருள் கிட்டாமல் இருந்தால் இனி குலதெய்வ அருள் உங்களுக்கு கிட்டுறதுக்கான மாதம். குலதெய்வம் எங்கே இருந்து நிறைய பேர் தெரியாமல் இருந்தால் கூட அதுவும் இப்போ கண்காணிக்கக்கூடிய அமைப்பாகும். இந்த ஆடி மாதம் கடகராசிக்கு ஏற்புடைய மாதமே. புதிய முயற்சிகள், அதாவது கண்ணுக்கு தெரிந்திருந்த புதிய முயற்சிகள் ஈடுபடுவாங்க. புதிய முன்னேற்ற பாதை செல்லும். நிறைய வெளியூர் பயணங்கள் இந்த மாதம் அதிகரிக்கும். நீண்ட நாள், அதாவது எதிர்பார்த்திருந்த இன்பமான நிகழ்ச்சி நம்ம இல்லறத்தில் நடைபெறும். குடும்ப உறவுகள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய தன்மை, உறவினர்கள் நம்மக்கிட்ட வந்து சேரத்துக்கான பாக்கியம். ஐயா ரொம்ப நாளாக நான் விட்டுட்டேன், உங்களை மறந்துட்டேன், குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் நம்மளை மறந்தவங்க அதாவது இளைய சகோதரன் சகோதரி, குடும்பத்தில் பெரியவங்களாகட்டும், எல்லாரும் விட்டு பிரிஞ்சவங்கெல்லாம் அனைவரும் சேர்ந்து நம்மளை வாழ்த்துகின்ற நாட்களாக இந்த ஆடி மாதம் இருக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், நன்மையை நடைபெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த சூரிய நாராயணன் வழிபாடும். நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் 2ஆம் அதிபதி யார் என்று பார்த்து கொள்ளணும். அந்த வெற்றி என்று சொன்னால் அந்த சூரிய நாராயணன் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.